சேம் மெஷர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி செலக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூ ஷோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அது வந்து டேஷ்போர்ட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. அது வந்து ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் பிஹேவியர். நீங்கள் என்ன ஃபில்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகிற பிஹேவியர் தான் அது. ஸோ இந்த வீடியோவில் டாக்ஸ் query யூஸ் பண்ணி ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், அதை எப்படி வேலிடேட் பண்ணும் அப்படின்றத ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரியல் டைமில் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ லெட்ஸே நம்ம வந்து கண்ட்ரி அண்ட் இயர் இந்த மாதிரி ஸ்லைசர் வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரிக்கான வேல்யூ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. அதே மாதிரி பர்டிகுலர் இயரை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ சேஞ்ச் ஆகுது. உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இயர் சேஞ்ச் ஆகும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி கண்ட்ரி சேஞ்ச் ஆகும்போதும் உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ மாறுது. ஸோ இதுதான் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் பிஹேவியர். ஸோ கிளைண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியை சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இயரை சூஸ் பண்ணும்போது ஓவரால் வேல்யூ இங்கே மாறும். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து டேஷ்போர்ட் இஷ்யூ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நினைப்பாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டாக்ஸ் வியூ யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ டாக்ஸ் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ query கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் எவாலுவேட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அகெயின் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ரோ யூஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண போகிற மெஷர் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் மெஷர். ஸோ சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இதோட ஆக்சுவல் மெஷரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு இங்கே வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓவரால் சேல்ஸ் வேல்யூ, எந்த ஒரு ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டும் அப்ளை பண்ணாத வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக நம்ம விஷுவலில் பார்த்த மாதிரி இன்னொரு அடிஷ்னல் ஃபில்டரை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு query கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் ஆஸ் யூஷுவல். இங்கே வந்து நீங்கள் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு சம்மரைஸ் காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம் அப்படின்றத நமக்கு கொடுக்கணும். நம்ம வந்து இங்கே ஃபில்டராக யூஸ் பண்ண போகிறது கண்ட்ரி தான். ஸோ அதனால் கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் டேபிள்லேருந்து வரும். ஸோ டிம் கஸ்டமர். தென் அகெயின் நெக்ஸ்ட் குரூப் பை இருந்தால் நெக்ஸ்ட் குரூப் பை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேல்யூ கொடுத்துடலாம். இங்கே நெக்ஸ்ட் இங்கே ஃபில்டர் டேபிள்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் குரூப் பை இல்லை, அதனால் டேரெக்டாக வேல்யூ கொடுத்துட்றோம். வேல்யூ கொடுக்கும்போது நேம் போயிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நேம் வந்து இங்கே சேல்ஸ், அதுக்கான மெஷர் டோட்டல் சேல்ஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு இங்கே அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா குரூப் பை என்ன பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு என்ன மெஷர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ. ஸோ நமக்கு இங்கே கண்ட்ரி வைஸ் வேல்யூஸ் கிடைக்குது. இதே சேம் பிஹேவியர் தான் நமக்கு அங்கே விஷுவலில் ஷோ ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடிஷ்னல் ஃபில்டராக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இயர் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இயர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் பிஹேவியரில் ஆட் பண்ணோம். அதுக்கு 2 மெத்தடில் பண்ணலாம். இதே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் இயரை ஃபில்டர் போட்டு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கால்குலேட்டர் டேபிளாக கன்வெர்ட் பண்ணி அங்கேயும் பண்ணலாம். ஓகே, 2 மெத்தடுமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி சின்டெக்ஸில் பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் ஃபில்டர் வந்தது இல்லையா? ஸோ நம்ம இங்கே வந்து ஃபில்டர் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃபில்டருக்கு ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஸோ டிமென்ஷன் டேபிள்லேருந்து இயரை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். டிமென்ஷன் டேபிள் டேட்டு எக்ஸ்பிரஷனில் ஃபில்டர் எக்ஸ்பிரஷனில் இயர். ஸோ இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில்டர் பண்ண போகிற வேல்யூ ஸோ 2011 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஃபில்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க. கம்மா கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்துடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். 72844 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வரும் உங்களுக்கு யுனைடெட் கிங்டம் 2011. இந்த வேல்யூவை நீங்கள் இங்கேயும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம்மை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு 2011 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6787994 இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும் உங்களுக்கு 6787995 சேம் வேல்யூ தான் இங்கே வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபில்டர் அப்பியர் ஆகும். இதே மாதிரி ஃபில்டரை வேறு மாதிரி என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா
அகெயின் எவாலுவேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ரீவியஸாக ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேபிள் அவுட்புட்டை ஒரு கால்குலேட்டர் டேபிளுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கால்குலேட்டர் டேபிள், இந்த டேபிள் எக்ஸ்பிரஷனில் நம்ம அந்த அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து இங்கே டேபிள் நம்ம யூஸ்வலாக சூஸ் பண்ணோம். அந்த டேபிள் என்னென்னா ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்டோட அவுட்புட்டை நம்ம இங்கே டேபிளாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சம்மரைஸ் காலம்ஸ், இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் பையில் கண்ட்ரி, தென் சேல்ஸில் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ். இப்போ இதுதான் அவுட்புட் டேபிள். ஸோ நம்ம டேபிள் இங்கே வந்துருச்சு, டேபிள் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணோம். ஃபில்டர் ஆஸ் யூஷுவல் சேம் மெத்தட் தான். நம்ம வந்து டிம் டேட்டில் இருந்து இயர் சூஸ் பண்ணி 2011 நியூமரிக்கல் வேல்யூன்றதுனால நம்ம வந்து கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கல. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் வரும். இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே செகண்ட் ஃபில்டர் க்ரைட்டீரியா அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியோட வேல்யூ மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அகெயின் கண்ட்ரி எடுத்துக்கோங்க. டிம் கஸ்டமரில் கண்ட்ரி, இங்கே வந்து டபுள் கோடுக்குள்ள அந்த வேல்யூ இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அயர்லாண்டோட வேல்யூ மட்டும் எடுத்திருக்கோம். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அயர்லாண்ட் மட்டும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணும்போது எக்ஸாக்டாக விஷுவலையும் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸாக்ட் வேல்யூ விஷுவலில் என்ன ஷோ ஆகுது, பேக்ரவுண்டில் டேட்டா வடி வரும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே கண்ட்ரி ஸ்லைசர் இருக்குது. கண்ட்ரியை சூஸ் பண்ணும்போது கண்ட்ரி வருது. பட் இப்போ எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு என்ன வேணும், இந்த டோட்டல் சேல்ஸை பொறுத்து டோட்டல் சேல்ஸ் வேல்யூ வந்து இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதோட பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் டாக்ஸ் வியூவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நியூ மெஷர் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சேல்ஸ் இக்னோர் கண்ட்ரின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கால்குலேட் டோட்டல் சேல்ஸ், இங்கே நமக்கு தேவை எந்த கண்ட்ரி சூஸ் ஆனாலும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஆல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஓவரால் வேல்யூவையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக, ஐ மீன் ஓவரால் கண்ட்ரி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஆல் கொடுக்குறோம். ஓகே, இப்போ கண்ட்ரி எங்கே இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் டேபிளை செலக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸ்பெசிஃபிக் மெஷரை நம்ம டாக்ஸ் வியூவில் யூஸ் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் பார்க்கலாம். சம்மரைஸ் காலம்ஸ் கண்ட்ரி, தென் as usual சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் அந்த மெஷரை ஆட் பண்ணலாம். ஸோ இக்னோர் கண்ட்ரி, என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். சேல்ஸ் இக்னோர் கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இக்னோர் கண்ட்ரின்றதில் ஓவரால் வேல்யூ மட்டும்தான் வரும். ஐ மீன் என்ன தான் நீங்கள் குரூப் பை வந்து கண்ட்ரி வைஸ் பண்ணாலும் அகெயின்ஸ்ட் ஈச் கண்ட்ரி பார்க்கும்போது நமக்கு இங்கே ஓவரால் வேல்யூ தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஆல் ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல் கான்டெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் என்ன தான் கண்ட்ரி வைஸ் இங்கே இருந்தாலும் இங்கே உங்களுக்கு ஓவரால் வேல்யூ தான் வரும். நீங்கள் இங்கே விஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இதே சேம் வேல்யூ தான் இங்கேயும் வந்திருக்கும். இங்கே கண்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்கேன். 8886675 இருக்கு இல்லையா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் 8886675. இது பாயிண்ட் டெசிமலில் இருக்குது. இதை கம்மி பண்ணும்போது 75 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரியல் டைமில் கேபிஐ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டீபக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் கரெக்டாக இருந்தாலே வேல்யூ மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா, டாக்ஸில் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, டாக்ஸில் ஃபில்டர் கான்டெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கால்குலேஷனில் எதை கன்சிடர் பண்ணணும் எதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபைன் கீவேர்டு யூஸ் பண்ணி டெம்பரவரி மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். டாக்ஸ் query வியூவில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து டாக்ஸ் டீபக்கிங் சீரிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.